உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 9ஆம் வாரம் செவ்வாய். முதல் வாசகம் 2 பேதுரு 3:11 முதல் 15, 17 முதல் 18 வரை. ஆண்டவருடைய 2ஆம் வருகை விரைவில் நடக்க இருக்கிறது என்று நம்பினார் பேதுரு. ஏனெனில் அவ்வருகைக்காக மக்கள் விழித்து காத்திருக்க வேண்டும், நல் நடத்தையுடன் வாழ வேண்டும் என்று இன்றைய வாசகத்தில் கூறுகிறார். ஆண்டவரின் வருகை எப்போது இருக்கும் என்பதை நாம் அறியோமாயினும் அது நாம் எதிர்பாராத வேளையில் நமக்கு அமையக்கூடுமாதலின் நாமும் எப்போதும் தயாராக காத்திருப்போமாக. எதிர்பாராத போது ஆண்டவரின் நாள் வரும். ஆண்டவருக்கு காலம் கிடையாது. அவருக்கு ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போல், 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போல். 2 பேதுரு 3:8. திடீரென அவரது நாள் திருடனைப் போல் வரும். 3:10. எனவே எப்போதும் தயாராக இருப்பது நமது கடமை ஆகிறது. நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் காலம் தாழ்த்துகிறார் என்பது உண்மை. 3:9. எனவே குறுகிய இக்காலத்தை நாம் பயன்படுத்தாதிருப்பது எவ்வளவு மூடத்தனம்! தூய நடத்தையிலும் இறைப்பற்றிலும் 3:12 தினமும் வளர முயற்சிப்போமா? ஆண்டவர் நாள் நீதியின் நாளாக வரும். நீதியை நீர் விரும்புகிறீர். திருப்பாடல் 99:4. நீதியும் நேர்மையும் அவரது அடிப்படை. 96:2. நீதியுடன் பூவுலகை அவர் அரசாழ்வார், மக்களினத்தாரை அவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். திருப்பாடல் 97:9. இவ்வாண்டவரே அவர் வாக்களித்தபடியே நீதி குடிக்கொண்டிருக்கும் புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் நமக்களிப்பார். 2 பேதுரு 3:13. இப்புதிய வானமும் புதிய பூமியும் நீதியின் அடிப்படையிலேயே அமைவன. நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். மத்தேயு 5:6 என்ற ஆண்டவரின் சொற்களுக்கு இசைய நாம் நீதியின் மக்களாக, நீதி செய்பவர்களாக வாழ வேண்டும். அநீதியிலிருந்து பிறரையும் நம்மையும் அகற்ற முயல்வோம். நீதிக்காக போர் தொடுப்போம். நீதியை நம் வாழ்வில் கடைபிடிப்பதன் மூலம், நீதிக்காக உழைப்பதன் மூலம் இவ்வுலகிலேயே நாம் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைப்பவர்களாவோம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் நீதி பிறழாத வாழ்வை இறைவன் நமக்கு அளிக்குமாறு வேண்டுவோம். ஆண்டவர் நாள் அமைதியின் நாளாகவே வரும். தம் பிறப்பிலே இயேசு நமக்கு அமைதி கொணர்ந்தார். உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று பாடினர் விண்ணவர். லூக்கா 2:14. தம் வாழ்விலே அவர் அவர்களுக்கு அமைதி அளித்தார். மகளே, தைரியமாயிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பார். 9:2. தாம் இறந்தபோது கள்ளனுக்கு அமைதி வழங்கினார்.
இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்றார். 23:43. தாம் உயிர்த்த பின்னும் நம் அனைவருக்கும் அமைதி தருகிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. லூக்கா 24:36. இந்த அமைதியின் இறைவனை அமைதியான நிலையில் காணும்படி உழைக்க வேண்டுமென்று இன்றைய வாசகம் வேண்டுகிறது. இந்த அமைதிக்கு எதிரான குற்றம் குறைகளை தவிர்ப்போம். அன்று மட்டுமன்று, இன்றும் தவறான கொள்கைகள் வழி அமைதிக்கு பங்கம் இழைப்போர் உளர். அவர்களை இனம் கண்டு ஒதுக்குவோம். ஊரிலே, நாட்டிலே, உலகிலே அமைதி சமாதான நிலவ மக்கள் எல்லோரும் ஓரினம், ஒரு குலம், ஒரு ஜாதி என வாழ அமைதியின் இறைவனிடம் வேண்டுவோம். என் அமைதி என்று கூறிய ஆண்டவரிடம் அவரே அளிக்கவல்ல அமைதிக்காக இறைஞ்சுவோம். அச்சமாதானம் ஒருவருக்கொருவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் கிட்டுவது தான் ஆண்டவரின் நாள் நமக்கு என்பதை உணர்வோம். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். மத்தேயு 5:9. கடவுளின் மக்கள் என்ற பெயர் நமதாகுமா? 2ஆம் வாசகம் நற்செய்தி மார்க்கு இயல் 12 இறைவாக்கியங்கள் 13 முதல் 17 முடிய. எதிரிக்கு எதிரி தனக்கு நண்பன் என்பது போல ரோமை ஆட்சியரோடு இணைந்து சென்ற பரிசேயரும் இவர்களுக்கு எதிராயிருந்த ஏரோதியரும் ஒன்று சேர்கின்றனர். இயேசு இவர்களின் எதிர்ப்புக்கு இலக்காக்குகிறார். அவரை அவருடைய பேச்சிலேயே சிக்க வைக்க முயல்கின்றனர். இன்னொரு மார்க்கு 12:13. அவர்கள் விடுத்த வினாக்கணைகள்: செசாருக்கு வரி கொடுப்பது முறையா இல்லையா? கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? மார்க்கு 12:14 என்பதாகும். யூதேயா, சமாரியாவில் வாழ்ந்த யூதர்கள் ரோமை அரசுக்கு வரி செலுத்தி வந்தனர். இது ரோமர்களுக்கு தாங்கள் அடிமைகள் என்பதை சுட்டியது. இது மட்டுமன்று, இவ்வரி அரசரின் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயத்தினால் செலுத்தப்பட வேண்டும். இனச்சட்டம் 4:16, 5, 9, 10. இது இஸ்ரேல் மக்கள் இனத்தாருக்கு ஒவ்வாதது. எனவே அரசியல், சமயம் இரண்டிலும் இம்மக்களை அடிமைப்படுத்திய சின்னம் இவ்வரியாகும். யூதர்களால் மிகவும் எதிர்க்கப்பட்ட ஒரு காரியம் இது என்பதால் இயேசுவை சிக்க வைக்க மிக எளிதான ஒன்று. இயேசு ஆம் என்பாரா இல்லை என்பாரா? இருமுனை கத்தி கேள்வி. செசாருக்கு வரி செலுத்துவது முறை. அரசனுடைய உருவம் பொறிக்கப்பட்டுள்ளதால் நாணயம் அரசனுக்கு சொந்தமானது. மார்க்கு 12:16. எனவே அரசனுக்குரியதை அரசனுக்கும் செலுத்தியே ஆக வேண்டும். இதுதான் இயேசுவின் பதில். நாம் கிறிஸ்தவர்கள் என்பதாலே அரசுக்குரிய கடமைகளை செலுத்தக்கூடாது என்பது தவறு. ரோமையர் 13:1-7. நாட்டு ஒழுங்குகள், விதிமுறைகளுக்கு நாம் யாவரும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஏனெனில் நாம் இந்நாட்டை சார்ந்தவர்கள். இதை நாம் மறைக்கவோ மறுக்கவோ கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஓர் உண்மை இந்தியன். எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு, பேரின்ப ஞான வீடு என்ற முறையிலே நாட்டுக்கு நாம் ஒவ்வொருவரும் பெருமை சேர்க்க வேண்டும்.
நன்கு கற்று தேர்வு பெற்று நாட்டின் பற்பல பணித்தளங்களிலே அரசியலிலே கிறிஸ்தவர்கள் பங்கு பெற வேண்டும். சுதந்திர போராட்டத்திலே அல்லது இன்றைய அரசியலிலே அல்லது பல்வேறு நிறுவனங்களிலே ஏன் கிறிஸ்தவரின் எண்ணிக்கை மிக குறைந்த அளவில் உள்ளது? நாட்டுக்கு பிறர் நலனுக்கு பணிபுரிய நாம் ஏன் பின்தங்க வேண்டும்? செசாருக்குரியவற்றை செசாருக்கு செலுத்துவோமா? கடவுளிடமிருந்து வராத அதிகாரம் எதுவும் இல்லை. ரோமையர் 13:1 என்பதை உணர்வோமா? கடவுளுக்கு வரி செலுத்துவது கடமை. நாம் கிறிஸ்தவர்கள் என்ற முறையிலே நம் அரசியல் பணியும் பிறவும் அமைய வேண்டுமாயின் நமது முதற்கடன் நாம் கிறிஸ்தவர் என்று காட்டிக்கொள்வதாகும். அரசுக்கும் ஆண்டவருக்கும் இடையே நாம் தேர்ந்து கொள்ள வேண்டுமாயின் ஆண்டவரே நம் தேர்வில் முதலிடம் பெற வேண்டும். எடுத்துக்காட்டாக, நாட்டு விதியொன்று கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு எதிராக அமையுமாயின் கிறிஸ்து தான் அவருடைய மதிப்பீடுகள் தான் நம்மிடம் முதலிடம் பெற வேண்டும். நற்செயல் செய்வோர் ஆள்வோருக்கு அஞ்ச வேண்டியது இல்லை. ரோமையர் 13:13. ஏனெனில் இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவரும் இவரை. திருவெளிப்பாடு 4:8. அவருக்கு முன் விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். பிலிப்பியர் 2:10. அரசருக்கெல்லாம் அரசரான அவருக்கே புகழ்ச்சியும் மாட்சியும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. திருவெளிப்பாடு 5:13. மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். திருத்துதர் பணி 5:29, 4:19, 20 என்ற பேதுருவின் சொற்கள் நமக்கு உறுதி அளிப்பனவாக. ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.